சார். ஓகே, வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேத் இன்ஃபோ தமிழ் எங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேரை லைவ் ஸ்ட்ரீமில் நடத்துகிறோம். லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேரை யூடியூப் சேனல் நாங்கள் என்ன பண்ணலாம் லைவ் ஸ்ட்ரீமில் நடத்தலான்ட்டு இருக்கிறோம். இந்த லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேரை ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸு, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டு, எம்ஃபில் ஸ்டூடெண்ட்டு, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் டைப் பண்ணுறதுக்கு நாங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ஆனால் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் கூட அவங்களுடைய ஸ்டூடெண்ட் கூட எங்கிட்ட லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேரை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அதை டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால நம்ம இது வந்து மேக்ஸ் ஸ்டாஃப் மட்டும், மேக்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் இது யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இது யார் வேணாலும் கற்றுக்கலாம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர், இது ஆன்லைன் சாஃப்ட்வேர் கூட, சரி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கூட. இது ஃப்ரீயாக நாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த வகையான எஜுகேஷனில் இருக்கிறவங்க இந்த டைப் செட்டிங்க்காக, அதாவது புக்கு, ஆர்டிக்கல், தீசிஸ் அல்லது லெட்டர் டைப் பண்ணுறது, அல்லது பிபிடி ப்ரெசன்டேஷன், அல்லது ஒரு போஸ்டர், அல்லது வெட்டிங் இன்விடேஷன் அடிக்கிறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக டைப் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ஸ்காலருக்கு அவங்களுடைய ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லேட்டெக்ஸ் சாஃப்ட்வேரில் தான் டைப் பண்ணி சொல்கிறாங்க. அது வந்து ஒன்லி மேக்ஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு மேஜராக இருந்தாலுமே சில மேஜர்லாம் லேட்டெக்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ ஆனால் லேட்டெக்குங்கிறது ஒரு நீடு. நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப நீடாக இருக்குது, ஃபேக்கல்ட்டி மெம்பருக்கு இது ரொம்ப நீடாக இருக்குது. இது கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு நாளாக இருக்குது. ஓகே, முதல்ல இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு குரோமோட பேஜில் போயிட்டு நாம் என்ன பண்ணுறோம்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு லேட்டெக்ஸில் வந்து மிக்டெக் அப்படிங்கிற ஒரு ஃபைலை நாம் டைப் பண்ணணும். மிக்டெக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வெர்ஷன்ஸு கிடைக்கும். இப்போ அதில் இருக்கிற வெர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய ஓஎஸ் வச்சுருப்பாங்க. அதாவது விண்டோஸுங்கிற ஓஎஸ் இருக்கும், மேக் வச்சுருப்பாங்க, லினக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மிட்டெக்லோடைய இதில் போனீங்க, மிட்டெக் ஓஆர்ஜி அப்படி டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன இருக்குன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸில் போனோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது விண்டோஸ்லையா, மேக்லையா, லைனக்ஸ்லையா, இல்லை டெக்கார்லையா, இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம விண்டோஸில் நாம் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அந்த லேட்டெக்ஸ் ஃபைலோட டவுன்லோட் பேஜ் இருக்கு. ஓகேங்களா, இது பேசிக் வெர்ஷன். இது 64 EXE-ஆ, அது பைட் வந்து 64-ஆ, 32-ஆ, அந்த மாதிரி இதில் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, நம்ம பேசிக் வெர்ஷன் ஆல் டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா அப்படின்னா இதில் வந்து நான் பேசிக் இன்ஸ்டாலர் 34-ஆ அல்லது 62-ஆ, இந்த மாதிரி நெட்டில் இன்ஸ்டால் பண்ணணுமா, நீங்கள் செட்டப் யூட்டிலிட்டி பண்ணணுமா, இந்த மாதிரி கேட்கும். நாங்கள் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் இதுக்கான லிங்க் எல்லாமே போட்டு விடுறோம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சிஸ்டத்தில் போய்ட்டு நீங்கள் அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைலில் கூட நம்ம வந்து லேட்டெக்கை வந்து வெர்பல் லேட்டெக்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாகவும் நம்ம லேட்டெக் கற்றுக்கலாம். அதுவும் பின்னாடி நம்ம கிளாஸ் பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து சப்போஸ் நீங்கள் பேசிக் வெர்ஷனில் இன்ஸ்டாலர் 32 பிட்டாக இருக்கும் அல்லது 62 பைட்லையாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இந்தந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும். அதாவது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அந்த இதையும் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வந்து ஐக்கானை நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்செப்ட் தி லேட்டெக், மிக்டெக் காப்பிரைட், அப்படி கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி ஒன்று வரும். அது நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஸ்கோப் என்னன்னு கேட்கும். நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் மட்டும் வச்சுக்கிறீங்களா, இல்லை எல்லா ப்ரௌசரையும் ஜென்ரலாக எல்லா ஆப்பும் கேட்குறதா, அது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இது ஆப்ஷன் வச்சுக்கிறீங்களோ அது உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட டைரக்டரி அது என்ன கோலனில் சேவ் ஆகுது, அப்படி சி கோலன்லையா டி கோலன், நீங்கள் எதாவது டைரக்டரி மாற்றினாலும் மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிடலாம்.
என்ன கோலங்கிறது கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். செட்டிங்னு போனீங்கன்னா A4 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ்க் மீ ஃபர்ஸ்ட்டுங்கிறதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரன் பண்ணலாமா, உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்மளுடைய ஃபைல் ஃபுல்லாமே ஸ்டார்ட் ஆன பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸுக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் அல்லது ஒரு ½ அன் ஹவர் கூட சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி பொறுத்து அது இதாகும். நீங்கள் ஃபுல்லாக முடிச்ச அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு MiKTeX ஃபைலு உங்களுக்கு ஜெனரேட் ஆயிடும். இந்த MiKTeX ஃபைலை நீங்கள் இது பண்ணக்கப்புறம் உங்களுடைய MiKTeXனுடைய ஃபைல் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த MiKTeX கன்சோல்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கன்சோலில் போயிட்டு நீங்கள் அது உள்ளே இருக்கிற ஃபைலை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா பேக்கேஜும் அது அப்டேட் ஆகிடும். ஓகே, இது அது ரொம்ப சிம்பிளானது தான். இது ப்ராசஸ். இது முடிஞ்ச பிறகு நாம் ஏதோ ஒரு டெக் எடிட்டர் நமக்கு தேவை. தேவை. இப்போ நான் வந்து டெக்மேக்கர் ஒரு எடிட்டர் வச்சிருக்கேன். TeXstudio ஒரு உள் பேக்கேஜ்ல டெக்மேக் அப்படிங்கிற எடிட்டர் நான் லிங்க் உங்களுக்கு சரி. நம்ம வந்து பிறகு இந்த மாதிரி ஒரு TeXstudio அப்படின்னு இந்த எடிட்டர் இந்த எடிட்டர் வந்து TeXstudio அப்படின்னு ஒரு எடிட்டர். நான் ரெண்டு இதுலேயும் டைப் பண்ணால் வித்தியாசம் வருமா அவுட்புட் அப்படின்னா எந்த ஒரு அவுட்புட்லையும் வித்தியாசம் வராது. நீங்கள் எந்த எடிட்டரில் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். பென்டெக், டெக்மேக்கர், ஸ்கை, கும்மி அப்படின்னு நிறைய எடிட்டர்ஸ் இருக்கு. நீங்கள் எந்த எடிட்டரில் டைப் பண்ணாலும் அவுட்புட்டு எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. அதுதான் இதனுடைய பியூட்டி. இப்போ நான் டெக்மேக்கர் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ டெக்மேக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நான் வந்து எப்படி ஃபைலை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணணும். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஃபைல்குள்ளே போயிட்டு நீங்கள் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். Ctrl+N கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது வெளியவே வந்து ஒரு நியூ ஃபைலுக்கான ஒரு பேஜ் இருக்கும். அது டிக் பண்ணோம்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த நியூ பேஜில் இந்த பேஜில் தான் நம்ம டைப் பண்ணணும். நாம் லேட்டெக்கை பொறுத்த வரைக்கும் டைப் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஃபோல்டரில் நம்மளோட பேக்கேஜை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அது சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணேன்னு நான் ஒரு ஃபோல்டரை இதை முதல்ல ஜெனரேட் பண்ணி இதை நான் என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து என்னோடய டெஸ்க்டாப் ஃபைலை இதை போய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் என்ன பேர் கொடுக்குறேன்னா mathinfo அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். mathinfo அப்படின்னு இதுக்கு நான் பேர் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளார என்னோட ஃபைல் நேம்க்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு கிளாஸ்னுடைய இதனால நான் இன்னைக்கு தேதி போடுறேன் 19/06/2021. இந்த தேதியில் நான் இந்த கிளாஸ் நடத்துறேங்கிறதுக்காக நான் டேட் போட்டு சேவ் பண்ணி சேவ் பண்ண உடனேயும் அது மேலே காட்டும் C:/யூசர் டெஸ்க்டாப்பில் mathinfoங்கிற ஃபோல்டரில்
இந்த தேதி ஃபைலில் தான் இது இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு மேலே அந்த டாக்குமெண்ட் பேரை காட்டும், எந்த டைரக்டரி காட்டும், அந்த ஃபைல் நேமையும் இங்கே காட்டிடும். இதுக்கப்புறம் நம்ம இது டைப் பண்ணணும்னா ஜஸ்ட் நாம சென்டென்ஸ் டைப் பண்றோம், சின்ன சின்ன டாக்குமெண்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன, ஒரு லேட்டெக்ஸுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஸ்லாஷ் டாக்குமெண்ட் கிளாஸ். இந்த டாக்குமெண்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்டைல் அப்படின்னு சொன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஆர்டிக்கல், ரிப்போர்ட், பிபிடி, பீமர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கு, ஏஎம்எஸ் புக்கு, அந்த மாதிரி நிறைய ஸ்டைல் இருக்குது. நாமளே கூட ஒரு ஸ்டைலை, சிஎல்எஸ் ஸ்டைலை நாம் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் ஃபைலை நாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபியூச்சர் கிளாஸில் சொல்கிறேன், எப்படி நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் கிளாஸ் ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு கூட சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் அல்லது ஒரு புக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் நான் ஏஆர்டிஐசிஎல் ஆர்டிக்கல் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த ஆர்டிக்கல் டாக்குமெண்ட்டுக்குள்ளார முதல்ல இந்த லேட்டெக்ஸோடைய இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. இது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். என்ன ஆப்ரேட்டர் வேணுமோ அந்த சிம்பிளை நம்ம இங்கே தேடி எடுத்துக்கணும். இதேமாதிரி என்ன ஒரு இது வேணுமோ அது கமெண்ட்டை நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நம்ம எதுவும் தேடி எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மேலே எடிட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அது எரேஸ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, அது புக் மார்க் பண்ணுறது, என்லைன் கொடுக்கறது, அது டெக்ஸ்ட் ஐடிஃபைங்கிறது ஒரு செட் ஆஃப் பண்ணுறது. டூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎம்ஏ அது மாதிரி கன்வெர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் இங்கே இருக்குது. லேட்டெக்ஸில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான சைஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இதனுடைய பேக்கேஜ் மேலே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதனால் நம்ம எதுவும் தனியாக போய் நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சரி, நம்ம ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்கு முதல்ல டாக்குமெண்ட் கிளாஸ் போடுறோம், ஆர்டிக்கல்னு டைப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ள இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் டைப் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த டாக்குமெண்ட் எனக்கு வந்து தேவையானதை நான் டைப் பண்ணணும்னா பிகின் டாக்குமெண்ட், எண்டு டாக்குமெண்ட் அதுக்குள்ளார தான் நான் டைப் பண்ணணும். பிகின் செட் டாக்குமெண்ட்